சில திரைப்படங்கள் பார்க்குற அன்னைக்கு வந்து மனசு ஃபுல்லாக சந்தோஷமாக இருக்கும். அந்த மாதிரி எங்கள் வாழ்க்கையில் ஒரு சில திரைப்படங்களை கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஏன்னா சாந்தம் தேட்டரில் ஒரு நாள் திடீர்னு எதிர்ச்சியாக போகும்போது ஹாப்பி டேஸ் படம் பார்த்தோம். செம்ம ஹாப்பி, அன்றைக்கி ஃபுல்லாகவே ஹாப்பி. ஆஹா கல்யாணம்னு ஒரு படம், அதே சாந்தம்னு நினைக்கிறேன், ஐ திங்க் சத்யம் சாந்தமில். அதுவும் ரொம்ப அன்னைய டேஸும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அந்த மாதிரி விரகம்பாக்கம் ஐநாக்ஸில் வந்து கல்யாண சமையல் சாதம் 2013 ஐ திங்க் ஸோ. அந்த படம் வந்து எதாச்சியாக ஆஃபீஸ் லீவ் போட்டிருந்தாங்க ஒய்ஃபு. சரி போர் அடிக்குதுன்னு ஒரு படத்துக்கு போகும்போது அந்த கல்யாண சமையல் சாதம் படத்துக்கு போயிருந்தோம். உண்மையிலே என்ஜாய் பண்ணதுன்னா, அதாவது சின்ன சின்ன நுவான்சஸ்க்கெலாம் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்மளை வந்து சந்தோஷப்படுத்தும்ல, அந்த மாதிரி அந்த படமே சந்தோஷப்படுத்துச்சு. பாட்டு, காமெடி, அது இதுன்னு வேறு லெவல் அந்த படம். கல்யாண சமையல் சாதம் திரைப்படத்துடைய இயக்குனர் RS பிரசன்னாவுடைய இயக்கத்தில் வெளிவந்திருக்கக்கூடிய திரைப்படம் தான் சித்தாரே ஜமீன் பர். இந்த திரைப்படத்துடைய வீடியோ விமர்சனம் விரிவாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். ஸோ விரிவான பார்வைக்கு ஸ்டே டியூன் வித் அஸ். சித்தாரே ஜமீன் பர் இந்த திரைப்படம் வந்து 2018 ஸ்பானிஷில் வெளிவந்த சாம்பியன்ஸ் திரைப்படத்தினுடைய அஃபிஷியல் ரீமேக். இந்த படத்தினுடைய கதை என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்போ நம்ம ஊர்லாம் வந்து சரக்கு கடையில் வந்து எவ்வளோ வியாபாரம் நடக்குது, தீபாவளிக்கு பாருங்கள், பொங்கல் பாருங்கள் அப்படின்னு இந்த சரக்கை வந்து ஒரு பெரிய விஷயமா ஓலா விட்டு இருப்பானுங்கள்ல. தேட்டரில் பாருங்கள், இது தியேட்டர், நீங்கள் போகும்போது இதில் சாப்பிட்லாம், இங்கே சாப்பிட்டுட்டு கூட போகலாம். நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சரக்கும் உள்ளார வரும். சித்தாரே ஜமீன் பர் திரைப்படத்துடைய கதை என்ன? அமீர் கான் வந்து பேஸ்கெட் பால் கோச். ஒரு சில பிரச்சனைகள் காரணமாக ஸ்பெஷல் சில்ட்ரனுக்கு வந்து அவங்க வந்து பேஸ்கெட் பால் கோச்சாக மாறுறாரு. அந்த பசங்களோட அவர் சந்திக்கக்கூடிய பிரச்சனை, அந்த கோச் ஒர்க்கில் வந்து அவர் வந்து ஜெயிச்சாரா இல்லையா அப்படின்றத இந்த திரைப்படத்துடைய கதை. ரைட். அமீர் கான் அண்டு நம்மளுக்கு தெரிஞ்ச ஜெனிலியா, சச்சின் படத்துடைய ஹீரோயின், அவங்க வந்து வடநாட்டுக்கு போய் கலக்கிட்டு இருந்தாங்க. ரொம்ப நாள் கழிச்சு அவங்க வந்து ஸ்க்ரீனில் பார்க்குறோம். ரெண்டு பேருமே ரொம்ப அற்புதமான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. அமீர் கான் வந்து இந்த படத்தில் வந்து ஒரு பிகேல வர லுக்கு மாதிரியே இருக்குது. சம்டைம்ஸ் வந்து ஒரு ஃப்ரெஷ்னஸ்ஸே இல்லாமல் ஒரு மாதிரி சோகமாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல். பட் இதெல்லாம் மீறி அந்த பசங்களை ட்ரெயின் பண்ணுறப்போ வர்ற பிரச்சனைகளுக்கு கொடுக்குற ரியாக்ஷன்ஸு, ஏன்னா நம்ம வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், அது வேறு மாதிரி அந்த பசங்க வந்து புரிஞ்சுக்கிற இடங்கள், இதெல்லாமே வந்து ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ரொம்ப அற்புதமாகவே அந்த ப்ளே வந்து அமீர் கான் வந்து பண்ணியிருந்தார். அடுத்தது வந்து இதில் வந்து ரொம்ப முக்கியமாக நம்ம வந்து பார்க்கக்கூடிய விஷயமா ஜெனிலியாவும் ஃபண்டாஸ்டிக்கான ப்ளே வந்து ரொம்ப அற்புதமாக பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தில் ரெண்டு விஷயங்கள் வந்து முக்கியமாக பார்த்தே ஆகணும். ஒன்று, ஜெனிலியா வந்து செம சூப்பரான காஸ்டியூம். ஃபஸ்ட் இன்ட்ரோ சீனே வந்து நல்ல காஸ்டியூமில் லோ கட்டில் ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க. கார்ஜியஸ், அதாவது ஒரு 30 வயசுக்கு மேலே தான் வந்து ஒரு பெண் வந்து மிக அழகாக இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து செம கார்ஜியஸ். நம்ம வந்து பாய்ஸில் சச்சின்லாம் பார்த்தப்போ ரொம்ப வெள்ளையாக வடவடன்னு இருக்கும்போது ஒரு பப்ளியாக ரொம்ப சூப்பராக இருந்தாங்க. பட் கதைப்படி ஏன் அவங்க அந்த ட்ரெஸ்ஸை பண்ணிட்டு வந்தாங்கன்றது ஒரு மேட்ரு ஒன்று இருக்குல்ல. ஏன்னா புருஷன் வந்து பிள்ளையே வானான்னும் போது அவனை அசத்தணுன்னா நான் பொம்பளையாக இருந்தாலும் அப்படி தான் ட்ரெஸ் பண்ணிட்டு இருவாங்க. ஒரு நாள் அவனை மீட் பண்ண போகிறேன், அவன் எப்படியும் கல்யாணத்துக்கு வருவான் போது நான் அப்படி தானே இருப்பேன். அது ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்தது. சரி, அதாவது ஏதோ ஒன்று ஏணி மாடுன்னா ஒரு நோடி மாடுன்னு ஒரு விஷயத்த சொல்கிறாங்கன்னு வச்சுக்காங்களேன், நம்ம அதில் இருக்கிற நுவான்சஸ் எடுத்து அதில் வச்சு பேசுவோம் அப்படின்றது தான். அது மட்டும் கிடையாது. அமீர் கானோட அம்மா வந்து ஊருக்கு கிளம்புவாங்க. அப்போ வீட்டில் வந்து ஒரு வேலைக்காரர் ஒருத்தர் இருப்பார். அவர் சொல்லுவார், டாக்ஸி லேட் ஆகிடுச்சு, டாக்ஸி வந்துடுச்சுன்னு. அதாவது அமீர் கானுக்கும் அமீர் கான் அம்மாவுக்கும் ஒரு ஃபீல் இருக்கும். அவங்க ஊருக்கு போகிறாங்க, பையன் வந்து அம்மாவை கட்டிப்பிடிக்கலாம் வரும்போது வீட்டில் இருக்கிற சமையல்காரர் என்ன பண்ணுவார், டாக்ஸி வந்து குச்சிட்டு இருப்பார். என்னடா இது எரிச்ச மயிராக இருக்குது, எப்போ பார்த்தாலும் அவனை டாக்ஸி வந்து குச்சிட்டே இருக்கிற அந்த ஆள் அப்படின்னு நினைக்கும் போது தான் படா மேட்டர்லாம் வெளியே வருது. சரி, நீங்கள் வந்து படம் பார்க்கும்போது தெரியும். ரைட். எனிவே, ஆர்டிஸ்ட் எல்லாமே ரொம்ப சூப்பராக நடிச்சிருந்தாங்க. அந்த உயரமாக இருக்க ஹர்கோவிந்த், அந்த பையன், ஒரு பையன் ஒரு மாதிரி குளிக்கிறதுக்கு தண்ணியில் வந்து பிரச்சனை பயப்படுற ஒரு பையன், அமீர் கானுக்கு லிஃப்ட் ப்ராப்ளம் இருக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து சின்ன சின்ன நுவான்சஸ்லாம் எடுத்து அழகாக கோர்த்து ரசிக்க வச்சுருந்தாங்க. அது ரொம்ப எமோஷனலாக கனெக்ட் பண்ண இடங்கள் வந்து ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. படம் இவ்வளோ அழகாக ரசிக்கிறதுக்கு வந்து டெக்னிக்கல் டீம் வந்து ரொம்ப நல்லாவே அமைஞ்சிருக்கு. மிக முக்கியமாக வந்து திவ்நிதி சர்மா வந்து இந்த திரைப்படத்திற்கான திரைக்கதை வந்து எழுதியிருக்கிறாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா
முத்து முத்தாக தனித்தனியாக இருக்கும்போது அந்த மாலையை கோக்கும்போது தான் ஒரு ஷேப் வரும். அது ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி சங்கர் எஹ்சான் லாயோடைய சாங்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. லாஸ்ட் சாங்காக இருக்கட்டும், அதற்கு முன்னாடி வர்ற ஒரு சாங்காக இருக்கட்டும், ரொம்ப நல்லா இருந்தது. ரெண்டுமே ரொம்ப நல்லா இருந்தது. அதே நேரத்தில் ராம் சம்பத்துடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்தது. உணர்வுபூர்வமாக ஃபண்டாஸ்டிக்காக இருந்துச்சு. சினிமாட்டோகிராஃபி வந்து ஸ்ரீனிவாஸ் ரெட்டி ரொம்ப அற்புதமான ஒர்க்கை பண்ணியிருந்தார். முக்கியமாக வந்து இண்டோர் கேம்ஸ் அதற்கான லைட்டிங்காக இருக்கட்டும், ஸ்டேடியத்தில் வந்து கிளைமேக்ஸில் இருக்கிற லைட்டிங்காக இருக்கட்டும், பெட்ரூம் சீன்ஸ் அந்த மாதிரிக்கான லைட்டிங்லாம் ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தார். ஃபண்டாஸ்டிக்காக பண்ணியிருந்தார். சாரு ஸ்ரீராயோடைய எடிட்டிங் வந்து ஃபண்டாஸ்டிக்காக இருந்துச்சு. ஏன்னா கிளைமேக்ஸில் வந்து அந்த பேஸ்கெட் பால் டீம் விளையாடுறதுக்கான எடிட்டிங்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா நிறைய பேர் வந்து சண்டை காட்சிகள் சொல்லுவாங்க. ஆனால் ஸ்போர்ட்ஸ் ட்ராமாவில் வந்து இந்த மாதிரியான எடிட்டிங் வந்து உண்மையிலே கஷ்டமாக இருக்கும். ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஆர்எஸ் பிரசன்னா இவங்க எல்லார்கிட்டையும் வந்து ரொம்ப நல்ல வேலையை வாங்கியிருக்காரு. சூப்பராக பண்ணியிருந்தார். ஒரு திரைப்படம் என்பது நிதர்சனத்தை பேசணும். அல்லுட்டாஞ்சாமி மாதிரி இருக்கிறதெல்லாம் அடிச்சு விடக்கூடாது. 1980களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணை வந்து ஒருத்தன் வந்து கெடுத்துட்டானா அவனே கல்யாணம் பண்ணிக்கணும். அதே மாதிரி காதலில் தோல்வி அடைஞ்சால் அவங்க வந்து எக்துஜ கேலியிலேருந்து புன்னகை மண்ணிலேருந்து நீங்கள் நிறைய திரைப்படங்களை வந்து உதாரணமாக சொல்லலாம். ஒரு காதல் போனால் என்னங்க வாழ்க்கையே போயிடுச்சா? இல்லைல்ல, அப்படின்னு வாழக்கூடிய திரைப்படங்கள், அந்த மாதிரியான திரைப்படங்கள் வந்து பெரிய சமூக மாற்றங்களை ஏற்படுத்துச்சு. அதே மாதிரி தான் இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா அம்மா வந்து யாராவது கல்யாணம் பண்ணிக்கிட்டால் வந்து அவங்கள சாவடிச்சிடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய நம்ம பார்த்துருப்போம் சமூகத்தில். அந்த மாதிரி செய்திகள்லாம் வரும். ஏன்னா அம்மான்றது வந்து அது வந்து ரொம்ப பியூரிட்டியாக இருக்கணுன்றது மைண்டில் சொல்லிகிட்டே இருக்கிற விஷயம். நான் எல்லாமே நம்ம மைண்டில் சொல்கிற விஷயம் தானே. ஆனால் அதை திரைப்படங்கள் மூலமாக உடைக்கப்படும் போது இப்போ நீங்கள் நிறைய நீயானால் கூட வந்து 2 பசங்க சேர்ந்து அவங்க அம்மாவுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அதை வந்து அந்த அப்பா வந்து அவங்களே தேர்ந்தெடுத்தாங்க. இப்போ ரீசெண்டாக கூட வந்து என்ன அது ஸ்டோலன் ஒரு ஃபிலிம், அதில் கூட வந்து பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு கல்யாணம்னு 2 பேர் பசங்க போவானுங்க, அந்த கல்யாணத்தை அட்டன் பண்ணுறதுக்காக போவானுங்க. ஸோ இந்த மாதிரி திரைப்படங்கள் மூலமாகத்தான் நீங்கள் வந்து அது வந்து ஒரு அம்மாவுக்கான ஒரு பர்சனல் லைஃபு, அப்பா இல்லாட்டாலும் அவள் வந்து இன்னொருத்தவங்க கூட வாழலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் வந்து திரைப்படங்கள் மூலமாக நீங்கள் சொல்லப்படும் போது அது இளைஞர்களுக்கு மிக முக்கியமாக சின்ன வயசுலேருந்தே அதை நீங்கள் வந்து ஃபாலோ அப் பண்ணும்போது மைண்டில் வந்து திணிக்கப்படும் போது தெரிந்தோ தெரியாமலோ திரைப்படங்கள் மூலமாக கதைகள் மூலமாக செலுத்தப்படும் போது இது ரொம்ப நார்மலாக எடுத்துகிட்டு போவோம். அம்மாவுக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது, அம்மாவுக்கு ஒரு ஆசை இருக்குது, அம்மா வந்து எவ்வளோ கஷ்டங்களை அனுபவிச்சிட்டா, அவர் நல்ல பார்ட்னரோடு இருக்கட்டுமே, புரிஞ்சவனோட வாழட்டுமே. ஸோ அப்படியான ஒரு தாட் ப்ராசஸ் வந்து பெத்த பையனுக்கும் பெத்த பிள்ளைக்கும் பெத்த பொண்ணுக்கும் அப்படி வரணும். ஒரு அம்மாவை வந்து தவிக்க விடக்கூடாது, அது அவள் பர்சனல் லைஃபு அப்படின்றது. அந்த விஷயத்தை வந்து ஆர்எஸ் பிரசன்னா இந்த திரைப்படத்தில் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காரு. அமீர்கானுடைய அந்த கோபம் இருக்குல்ல, அதுதான் இந்திய இளைஞர்களுடைய கோபம், இந்திய சமூகத்தினுடைய கோபம். அதை எளிமைப்படுத்தி அதை ஒரு திரைப்படத்தின் மூலமாக, அது முக்கியமாக குட்டி குட்டி பசங்களாம் பார்க்குற ஒரு திரைப்படத்தின் மூலமாக ஜஸ்ட் லைக் தட், ஆமாம்ல இதில் என்ன இருக்குது அப்படின்ற அந்த தாட் ப்ராசஸ் எட்டு அந்த விஷயம் இருக்குல்ல, ரியலி அப்ரிஷியேட்டட் பிரசன்னா. உண்மையிலே பெரிய விஷயம் இது. ஏன்னா நான் கல்யாண சமையல் சாதமே எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். இந்த படத்தில் இந்த செய்தியை நீங்கள் சொன்ன விதம் இருக்குல்ல, அந்த விஷயம் வந்து ரொம்ப நல்லா இருந்து. ஹேட்ஸ் ஆஃப். வாட் இஸ் த கன்க்ளூஷன் ஆஃப் திஸ் மூவி? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சின்ன பசங்க மனசில் நிறைய விஷயங்களை வந்து புகுத்தணும். அது வந்து என்ன சொல்கிறது, லைட்டாக வந்து சாக்லேட் தரணும் மாதிரி இருக்கணும். ஆனால் அதுக்காக வந்து முழு சாக்லேட்டும் கொடுத்துடக்கூடாது. இதில் உண்மையிலே இந்த ஸ்பெஷல் கிட்ஸ் வந்து பேசுகிற டயலாக்ஸ்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு வந்து நான் அவங்கள விட்டு பிரிக்கிறேன் அப்படின்னு நீ செத்து போறியான்றது, அவங்க எல்லாமே வந்து அந்த நேரடி அர்த்தங்கள், அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து அந்த கலர் டிஃப்ரென்சியேஷனு அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப நுணுக்கமாக. இப்போ இந்த மாதிரியான பசங்களை நீங்கள் பார்க்குற பார்வையே இந்த படத்தின் மூலமாக மாறிடும்ன்றது தான் இங்கே நான் சொல்லக்கூடிய விஷயம். அது ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி அந்த பசங்க எல்லாமே ஒவ்வொரு இடத்துல வேலை செய்வாங்க. ஒருத்தவங்க காஃபி ஷாப்பில் இருப்பான், ஒருத்தன் வந்து இதில் இருப்பான், அது பேர் என்ன, இன்ஜினியரிங் ஒர்க் பண்ணுவான், ஒருத்தன் வந்து மெக்கானிக்கலாக இருப்பான். ஸோ அவங்கள வந்து ஒரு நார்மல் பீப்புளாக அதை வந்து காமிச்சு விதத்துலேயும் சரி, முக்கியமாக அந்த பட்டக்ஸ் மேட்டரை வச்சு சொல்கிற இடமா இருக்கட்டும், அது பஸ்ஸில் போய் சிரிக்கிற இடங்களாக இருக்கட்டும், ரொம்ப நல்லா இருந்தது. உண்மையிலே உங்களுக்கு பசங்க இருந்தாங்கன்னா அந்த பசங்களோட கண்டிப்பாக தியேட்டரில் போய் பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான தியேட்டர் மெட்டீரியல் தான் இந்த ஃபிலிம். ஸோ டோன்ட் மிஸ் இட். இந்த படத்திற்கு வந்து ரேட்டிங்னு சொன்னோம்னா மஸ்ட் வாட்ச், ஃபேண்டாஸ்டிக், ஆசம், மேட் மை டே, இந்த எல்லா விஷயமே இந்த படத்துக்கு பொருந்தும்.
ஸோ என்ஜாய் பண்ணுவீங்க. டோன்ட் மிஸ் இட். வேண்டா விருப்ப பிள்ளை பெற்று காண்டாமிருகன் பேர் வச்ச கதையை முதல்ல நீங்கள் வந்து இந்த படத்தை பார்க்கும்போது ஃபஸ்ட்டு என்னடா அப்படின்ற மாதிரி இருக்கும். எந்த கோச் மனநிலை தான் நீங்கள் படம் பார்க்குற எல்லாருடைய மனநிலையும். ஆனால் படம் பார்த்து முடிக்கும் பொழுது நீங்கள் எல்லாருமே சந்தோஷமாக போவீங்க. முக்கியமாக அந்த பசங்க சொல்கிற டீச்சிங். இப்போ உதாரணத்துக்கு வந்து கிள்ளிட்டாக அதை ஆற்றுப்படுத்தணும், அதை சமாதானப்படுத்தணும். ஒரு ஹக் கொடுத்து ஒரு கிஸ் கொடுத்தா முடிஞ்சு போச்சு கதை. அப்போ வந்து கேட்பாப்புல, உனக்கு வலிக்கல என்னும்போது இல்லையே அப்படின்னு அவன். அவ்வளோதான், நாங்கள் அதெல்லாம் செய்கிறோம், நீங்கள் செய்யல அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிற இடமா இருக்கட்டும், கோர்ட்டு சீனாக இருக்கட்டும், எல்லாத்த விட நம்மளுக்குள்ள தான் வந்து முதல் அவங்கள பொறுத்தவரையிலையும் பார்ட்டிசிபேட் பண்ணால் போதும். இப்போ உதாரணத்துக்கு வந்து டெஸ்டினேஷன் தான் முக்கியமோ, டெஸ்டினேஷனோட பயணம் தான் முக்கியம்னு சொல்லுவாங்க. அதுதான் அந்த பசங்க வந்து பண்ணுறாங்க அப்படின்றது வந்து கிளைமேக்ஸில் வச்ச இடமா இருக்கட்டும். அதே மாதிரி கிளைமேக்ஸில் நான் பாய் சொல்லாமல் போகிறேன்னு சொல்லி திரும்ப வந்து அமீர்கான் வர்ற இடங்களா இருக்கட்டும். அதே மாதிரி லாஸ்ட் சாங் மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. சுபம்னு ஒரு சாங் ஒன்று, நத்திங்னு, அது வந்து சங்கர் யஷன்லாயோடைய வாய்ஸில் வந்து ரொம்ப அற்புதமாக இருந்தது. டைட்டில் வந்து முடிகிற வரையும் நீங்கள் படம் பார்த்து ரசிச்சுட்டு வெளியே வாங்க, அதுக்கு முன்னாடி வந்துடாதீங்க. ரைட். ஸோ குடும்பம் வர எல்லாத்தையும் நான் உங்களோட பகிர்ந்துக்கிட்டேன். ஆர்எஸ் பிரசன்னாவுக்கு நன்றியும் அன்பும். இன்னும் நிறைய திரைப்படங்கள் பண்ணுங்கள். ரொம்ப அற்புதமாக உங்களுக்கு வந்து அந்த ஆர்டிகுலேட் பண்ணி இந்த காமெடி சென்ஸில் ரொம்ப சூப்பராக வருது. இன்னும் நிறைய படம் பண்ணுங்க, அதான் நம்மளுடைய வாழ்த்து. அதே நேரத்தில் வந்து ஜெனிலாவுடைய ரொம்ப நாள் கழித்து ஜெனிலாவுடைய சிரிப்பை வந்து திரையில் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. உண்மையிலே நிறைய இடங்களில் வந்து அவங்க வந்து சூப்பராக ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. ஃபண்டாஸ்டிக்காக இருந்தது ரொம்ப நாள் கழிச்சு. இந்த திரைப்படம் வந்து படம் நெடுகளும் வந்து காமெடி எழுதோடுற மாதிரி பண்ணதும் சரி, சீன்ஸும் சரி, அந்த மாதிரி வந்து பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ மிஸ் பண்ணாதீங்க, குழந்தைங்களோட பாருங்கள், என்ஜாய் பண்ணுவாங்க அவங்க. ரைட். எனிவே, இந்த திரைப்படம் குறித்தான உங்கள் கருத்துக்களை எதாவது இருந்தாலும் பின்னங்களை தெரியப்படுத்துங்க. இன்னும் வேறொரு எபிசோட் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறிய விருது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.